ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ற ஊரில் பிறந்தவர்தான் 12 ஆழ்வார்களில் ஒருவரான பெரியாழ்வார். இந்த பெரியாழ்வார் திருமால் கோவிலுக்கு பூ கோர்த்து கொடுப்பதை வழக்கமாக வைத்திருந்தார். ஒரு நாள் பூ எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருந்த போது அங்கே துளசி செடியின் அருகில் ஒரு அழகான பெண் குழந்தை. நமக்குத்தான் குடும்பமில்லை, இந்த குழந்தையை நம் குழந்தையாக எண்ணி வளர்த்து விடலாமே என்ற எண்ணத்தில் குழந்தையை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல்கிறார். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வந்தாள் குழந்தை. குழந்தைக்கு தமிழை நன்றாக சொல்லிக் கொடுத்தார், திருமால் பக்தியையும் சேர்த்து சொல்லிக் கொடுத்தார். குழந்தை திருமால் பக்தியில் வளர்ந்து வந்தது. தினமும் அப்பா கோவிலுக்கு பூ எடுத்துக்கொண்டு செல்லும் போது தானும் அவருடன் செல்வதை வழக்கமாக வைத்திருந்தாள். நாளுக்கு நாள் அந்த திருமால் மீது அபார பக்தி, அபார காதல் வளர்ந்தது. ஆயர்பாடியில் தான் இருப்பதாகவும் கோபியர்களில் ஒருத்தியாக தன்னை பாவித்துக் கொண்டு எப்போதும் அந்த கண்ணன் மேல் காதல் வயப்படுவதை வழக்கமாக வைத்துக் கொண்டிருந்தாள் இந்த கோதை. ஒரு நாள் பூ எடுத்துக்கொண்டு பெரியாழ்வார் கோயிலுக்கு செல்கிறார். அந்த பூமாலையை தான் சூடிவிட்டு திருமாலுக்கு சூடினாள். இதை பார்த்து கொண்டு வந்தார் பெரியாழ்வார். பெண்ணே, என்ன செய்கிறாய்? நீ சூடிய மாலையை அந்த திருமாலுக்கு சூடிவிட்டாயே என்று கோபத்தில் அதை எடுத்து அகற்றிவிட்டு வேறு மாலையை எடுத்து திருமாலுக்கு சார்த்தினார். அன்றிரவு தூங்கிக் கொண்டிருக்கும் போது திருமால் அவர் கனவில் வருகிறார். கோதை சூட்டிய மாலையைத்தான் எனக்கு நீ சூட்ட வேண்டும், வேறு மாலையை சூட்டக்கூடாது என்று. அன்று முதல் கோதை சூட்டிய மாலையைத்தான் திருமாலுக்கு சூட்டினாராம். அதனால் அவளுக்கு சூடி கொடுத்த சுடர்கொடி என்ற பெயர் வந்தது. கோதை வளர்ந்து வருகிறாள். திருமண வயதை அடைந்த போது பெரியாழ்வார் சென்று அவளிடம் சொல்கிறார், மகளே, உனக்கு நான் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று. திருமணமா? நான் கண்ணனைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று உறுதியுடன் கூறிவிட்டாள். என்ன செய்வது என்றே பெரியாழ்வாருக்கு புரியவில்லை. இரவில் படுத்து தூங்கிக் கொண்டிருக்கும் போது திருமால் அவர் கனவில் வந்து சொன்னார், நாளை திருச்சியில் இருக்கும் ஸ்ரீரங்கத்திற்கு கோதையை திருமண கோலத்தில் நீ கொண்டு வர வேண்டும். அப்படியே அடுத்த நாள் திருமண கோலத்தில் கோதையை ஸ்ரீரங்கத்திற்கு அழைத்துக் கொண்டு சென்றார்கள். அங்கே சென்று கருவறையில் காலை எடுத்து வைத்தவுடன் அந்த இறைவனோடு அவள் கலந்து விட்டாள். இறைவனையே ஆண்டவள் என்பதால் அவளுக்கு ஆண்டாள் என்ற பெயர் வந்தது. இப்போதும் திருப்பதியில் பிரம்மோற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது கருட சேவை என்று ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாளுக்கு சார்த்திய மாலையைத்தான் எடுத்துக்கொண்டு போய் அங்கே வெங்கடேஸ்வர சுவாமிக்கு சாத்துகிறார்கள். அதே போல ஸ்ரீவில்லிபுத்தூரில் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும் போது அங்கே வெங்கடேஸ்வர பெருமானுக்கு சார்த்திய மாலைகளை கொண்டு வந்து இங்கே இருக்கும் ஆண்டாளுக்கு சார்த்துகிறார்கள். இந்த ஆண்டாள் 15 வருட காலங்கள் உயிருடன் இருந்தாலும் அந்த காலத்தில் அவர் 2 நூல்களை எழுதினார்கள். ஒன்று திருப்பாவை, இன்னொன்று நாச்சியார் திருமொழிகள். எல்லா திருமால் கோயில்களிலும் ஆண்டாளுக்கு ஒரு தனி சந்நிதி இருக்கிறது. இந்த மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் சுப்பிரபாதத்தை கேட்பதற்கு பதிலாக எல்லா திருமால் கோயில்களிலும் இந்த திருப்பாவை பாடல்களை கேட்கிறார்கள். திருப்பாவைக்கு அப்படி என்ன சிறப்பு? வைணவர்கள் போற்றிக் கொண்டாடும் 4000 திவ்ய பிரபந்தத்தில் இந்த திருப்பாவை பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. மட்டுமல்ல, அந்த 12 ஆழ்வார்களில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெண் ஆழ்வார் இந்த ஆண்டாள் நாச்சியார் மட்டும்தான். வேறு எந்த ஆழ்வார்களுக்கும் கிடைக்காத ஒரு அரிய பெருமை இந்த ஆண்டாள் நாச்சியாருக்கு கிடைத்திருக்கிறது. எல்லா திருமால் கோயில்களிலும் இவருக்கு என்று ஒரு தனி இடம். திருப்பாவையை பக்தி பெருக்குடன் எழுதினார். கண்ணன் மீது கொண்ட காதல் பெருக்கில் எழுதியதுதான் நாச்சியார் திருமொழிகள். ஆண்டாளின் கொண்டையைப் போலத்தான் கேரளாவில் நம்பூதிரிகளும் கொண்டையை இடுகிறார்கள். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலில் இருக்கும் ஆண்டாளின் கையில் ஒரு கிளி இருக்கிறதே, இந்த கிளியை தினமும் மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். இந்த கிளியை செய்வதற்கு 4 முதல் 4 வரை மணி நேரம் ஆகிறது. நந்தியாவட்டை இலை, வாழை இலை, மாதுளம் பூ, மூங்கில் குச்சிகள் இவைகளை பயன்படுத்தித்தான் இந்த கிளியை செய்கிறார்கள். இது இந்த ஆண்டாளின் தனி சிறப்பு.